ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நர்சரி கார்டனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில், தோட்டத்தில் இல்லை வயல்வெளியில் ஒரு செடி நடுறோம் அப்படின்னா, அந்த செடி எப்படி வளரும், என்ன மாதிரி மண் வகை இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மண்ணில் வந்து ஒரு 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு செம்மண், வண்டல் மண், கரிசல் மண், களிமண் 4 வகையாக இருக்குது. அதில் செம்மண்ணை பற்றி பார்க்கலாம். செம்மண் என்பது பார்த்திங்கன்னா, நம்ம செம்மண்ணில் ஒரு செடி நடுறோம் அப்படின்னா, அந்த செம்மண் வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கினே இருக்கும். அதே போல் அந்த எருவு, நம்ம வீட்டில் அந்த தேங்காய் நார், வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் வந்து நம்ம மண்ணுக்கு அடியில் போட்டு புதைச்சி வச்சோன்னா ஈஸியாக மக்கும் தன்மை கொண்டது. ஈஸியாக மக்கிடும். மக்கி அந்த செடிக்கு வந்து உரமாக போயிடும். அந்தமாரி நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஈரப்பதத்தை நம்ம அந்த தேங்காய் நார்லாம் கட் பண்ணி போடும்போது அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கினே இருக்கும். அந்த செடிக்கு தண்ணி வந்து நம்ம இப்போ ஒரு நாள் விட்டு இல்லை 2 டேஸ் விட்டு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருந்துக்கினே இருக்குது செம்மண்ணை பொறுத்தளவு. ஏன்னா அந்த மண்ணுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கனிம வளங்கள் அதிகம். அது அதோடைய அரிப்புத்தன்மை அந்த எருவாக்கிறதுக்கு வந்து அதிகமாக ஈஸியாக பண்ணும் செம்மண். நல்லா ஒரு ரத்த கலரில் இருக்கும் அந்த மண்ணை பார்த்தாவே உங்களுக்கு பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா. அதனால் செம்மண் வந்து நிறைய வந்து கனிம வளங்கள் இருக்கிறதுனால ஈஸியாக மக்கும் தன்மை கொண்டது. எந்த செடி வச்சாலுமே அது செம்மண்ணில் வந்து வளர்ந்துடும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வண்டல் மண். வண்டல் மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செடியும் வச்சா வளருமானா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா வண்டல் மண்ணில் வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்காது. ஏன் தக்க வச்சுக்காதுன்னா அது வந்து ஒரு மணல் பரப்பு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதில் செடியை வச்சு தண்ணி ஊற்றும்போது என்ன பண்ணால் அப்போ வரைக்கும் தான் தண்ணி இருக்கும், ஈரப்பதம் காஞ்சிடும். திருப்பி வந்து செடி வந்து வாடி போயிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உரம் இந்த மாதிரிலாம் போடுவோம். தயவுசெய்து உரம் அந்த மாதிரிலாம் போடாதீங்க, கெமிக்கலுக்கு போயிடாதீங்க. இயற்கையாகவே நம்ம தேங்காய் மட்டை, அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தோல், பூண்டு தோல் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே கட் பண்ணி மண்ணோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து எருவாக அந்த செடிக்கு போயிடும். நல்லா ஒரு சத்தாக போயிடும். அதனால் ஈஸியாக வந்து செடி வந்து வளரும் தன்மை கிடச்சிரும். அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். இந்த கரிசல் மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாகவே இருக்கும். இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். லைட்டாக பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஈரப்பதம் வந்து ஒரு மீடியமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செடியும் வளருமானா இதுலேயும் வளராது. இதுக்கு நீங்கள் தேவையான எருவு அந்த மாதிரி போட்டு வளர்த்தா தான் அந்த செடி வந்து வளரும். இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டில் செவுரு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் செடியை வச்சிங்க அப்படின்னா செடி வச்சு தண்ணி ஊற்றினா அது வந்து அப்படியே தான் நிற்கும். அதுக்கப்புறம் அது வளராமல் அப்படியே நின்று போயிடும். செடி வளராமல் அப்படியே இருக்குது அப்படின்னா மாட்டுச்சாணம், தேங்காய் நார், பூண்டு தோல், வெங்காயத்தோல், முட்டை தோல் இதெல்லாம் கொடுத்து நம்ம எருவாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது களிமண் வந்து மண்பாண்டம் செய்யவும் செவுறு வைக்கவும் பயன்படுது. இதில் வந்து நம்ம செடி வைக்கும்போது ஏன் செத்து போயிடுது அப்படின்னா ஈரப்பதம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து செம்மண் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஈரப்பதத்தை நார்மல் ஸ்டேஜில் மெயின்டைன் பண்ணணும். அதனால் செம்மண் எல்லாத்துக்கும் ஏற்ற வகையான ஒரு மண் வகை.